இப்போ நம்ம இந்த வீடியோல டாப் 10ல இருக்கக்கூடிய ஹை குவாலிட்டி ஏஐ இமேஜ் ஜெனரேட்டரை நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து பாருங்க யாருமே போட்டோஷாப் அப்படின்றத பயன்படுத்துறது இல்ல. நீங்க ஒரு பிளாகரா இருந்தாலும் சரி, அல்லது யூடியூபரா இருந்தாலும் சரி, அல்லது கான்டென்ட் கிரியேட்டரா இருந்தாலும் சரி, அல்லது நீங்க ஃப்ரீலான்சரா இருந்தாலும் சரி, நீங்க வந்து நிறைய விஷயத்துக்காக வந்து பாருங்க நீங்க வந்து இமேஜஸ் வந்து நீங்க இதுக்கு முன்னாடி போட்டோஷாப்பை பயன்படுத்தி நீங்க வந்து உருவாக்கி இருப்பீங்க. இப்போ வந்து பாருங்க நமக்கு வந்து போட்டோஷாப் அப்படின்றதே தேவையில்லை. எல்லாருமே போட்டோஷாப் அப்படின்றதே மறந்துட்டாங்க. போட்டோஷாப்பை விட வந்து பாருங்க நம்ம வந்து ஹை குவாலிட்டியா நல்ல ஒரு பெஸ்டான ஒரு பிரீமியம் குவாலிட்டியில வந்து பாருங்க ஒரு இமேஜை வந்து நம்மளால ஜெனரேட் பண்ண முடியும், உருவாக்க முடியும். இமேஜ் மட்டும் இல்ல, நமக்கு தேவையான ஆர்ட்டா இருக்கட்டும், லோகோவா இருக்கட்டும், இது போல நிறைய டிசைன்ஸ் வந்து பாருங்க நம்ம வந்து உருவாக்குறதுக்காக நிறைய பெஸ்டான டூல்ஸ்லாம் இருக்கு. அந்த டூல்ஸ்லாம் வந்து பாருங்க நம்ம வந்து பார்க்க போறோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த டூல்ஸ்ல வந்து பாருங்க ஃப்ரீ வெர்ஷனும் இருக்கு, அதுல வந்து பாருங்க பெய்ட் வெர்ஷனும் இருக்கு. நம்ம அதை பத்தி டீடைலா பார்க்கலாம். இப்போ நமக்கு வந்து ஃப்ரீ வெர்ஷன்ல என்ன கிடைக்கும் மற்றும் பெய்ட் வெர்ஷன்ல என்ன கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம தெளிவா பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த வருஷத்துல ChatGPT இமேஜ் ஜெனரேஷன் தான் பார்க்க போறோம். இப்போ இந்த ChatGPT பயன்படுத்தி நம்ம வந்து பாருங்க ப்ரொஃபஷனல் லெவல்ல ஹை குவாலிட்டி இமேஜஸ் வந்து பாருங்க நம்ம வந்து உருவாக்கிக்க முடியும். இங்க இந்த ChatGPT பயன்படுத்தி எதுக்கெல்லாம் வந்து இமேஜஸ் நம்ம வந்து ஜெனரேட் பண்ணலாம் சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இங்க வந்து பாருங்க பிளாக் ஃபீச்சர்டு இமேஜா இருக்கட்டும், அல்லது நீங்க யூடியூப் தம்ப்நெயில் கிரியேட் பண்றதா இருக்கட்டும், ப்ராடக்ட் மோக்கப்ஸை நீங்க வந்து உருவாக்குறதா இருக்கட்டும், மார்க்கெட்டிங் இமேஜஸ் நீங்க வந்து உருவாக்குறதா இருக்கட்டும், சோசியல் மீடியா கிராபிக்ஸ் இமேஜஸ் நீங்க வந்து ஜெனரேட் பண்றதா இருக்கட்டும், ரியலிஸ்டிக்ஸ் போட்டோஸ் வந்து நீங்க வந்து உருவாக்குறதா இருக்கட்டும், உங்களுடைய ஓன் போட்டோஸே கூட, இது போல நிறைய விஷயத்துக்காக வந்து பாருங்க இந்த ChatGPT பயன்படுத்தி நம்ம வந்து பாருங்க ஹை குவாலிட்டியில வந்து இமேஜஸ் வந்து நம்மளால ஜெனரேட் பண்ணிக்க முடியும். இப்போ நமக்கு ChatGPT வந்து பாருங்க ஃப்ரீ வெர்ஷனும் இருக்கு, பெய்ட் வெர்ஷனும் இருக்கு. இப்போ வந்து ஃப்ரீ வெர்ஷன்ல என்ன கிடைக்கும்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஃப்ரீ யூஸரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து இமேஜஸ் வந்து ஜெனரேட் பண்ணிக்கலாம். ஆனா உங்களுக்கு ஒரு சில லிமிட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த லிமிட் வரைக்கும் தான் வந்து பாருங்க நம்ம வந்து இமேஜஸ் வந்து ஜெனரேட் பண்ணிக்க முடியும். ஆனா நீங்க வந்து பாருங்க பெய்ட் வெர்ஷன்ல நீங்க வந்து ChatGPT Plus வந்து நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வச்சிட்டீங்க, ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து அதிகமான இமேஜஸ் வந்து ஜெனரேட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ஃபாஸ்டா ப்ராசஸிங் பண்ணி அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். பிரீமியம் குவாலிட்டியில வந்து பாருங்க இமேஜஸ் வந்து உங்களால ஜெனரேட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ChatGPT Plusல வந்து பாருங்க பிரீமியம் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து நிறைய இருக்கும், அதையும் நீங்க வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த ChatGPT வந்து யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, யாருக்கெல்லாம் பெஸ்டா இருக்கும்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரு பிளாகரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சரி, யூடியூபர், மார்க்கெட்டிங் மற்றும் இந்த பிகினர்ஸ்க்குலாம் வந்து பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்து ஒரு பெஸ்டான ஒரு இமேஜை வந்து ஜெனரேட் பண்ணிக்கலாம். ஆனா எல்லா விஷயத்துக்கும் வந்து பாருங்க நீங்க எல்லா கான்டென்ட் கிரியேட்டரா இருந்தாலும் சரி, நீங்க வந்து ChatGPT பயன்படுத்தி இமேஜஸ் வந்து ஜெனரேட் பண்ணிக்கலாம். நீங்க வந்து இமேஜ் ஜெனரேட் பண்ணும்போது உங்களுடைய இமேஜ் சைஸா இருக்கட்டும், எதுக்காக இமேஜ் ஜெனரேட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு தெளிவான ப்ராம்ப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா சரியான இமேஜ் வந்து ChatGPT உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து பாருங்க கூகுள் ஜெமினி தான் பார்க்க போறோம். இந்த கூகுள் ஜெமினி அப்படின்றது கூகுளால் உருவாக்கப்பட்ட ஒரு ஏஐ அசிஸ்டன்ட் தான். அதாவது இந்த ஏஐ அசிஸ்டன்ட்டை பயன்படுத்தி நம்ம வந்து இமேஜஸ் வந்து ஜெனரேட் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம வந்து இந்த கூகுள் ஜெமினில வந்து குயிக்கா இமேஜ் வந்து ஜெனரேட் பண்ணிக்கலாம். எஜுகேஷன் விஷுவல்ஸ் இமேஜ் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் கான்செப்ட் இமேஜஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். கிரியேட்டிவ் டிசைன்ஸ்லாம் வந்து பாருங்க நம்ம வந்து இந்த கூகுள் ஜெமினியை பயன்படுத்தி நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஃப்ரீ வெர்ஷன்ல என்ன கிடைக்கும், பெய்ட் வெர்ஷன்ல என்ன கிடைக்கும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃப்ரீ வெர்ஷன்ல வந்து பாருங்க பேசிக் ஏஐ இமேஜ் கிரியேஷன் எல்லாமே வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஃப்ரீ வெர்ஷன்லேயே கிடைச்சிரும். பெய்ட் வெர்ஷன்ல வந்து பாருங்க ஓகே. இப்போ இந்த பெய்ட் வெர்ஷன்ல என்னென்ன கிடைக்கும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஜெமினி அட்வான்ஸ்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்க வந்து உங்களுக்கு மோர் யூசேஜ், நீங்க வந்து அதிகமா வந்து இமேஜஸ் ஜெனரேட் பண்ணிக்கலாம். அதிகமா வந்து பாருங்க இந்த ஜெமினி வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் பெட்டர் ஏஐ மாடல்ஸ்லாம் வந்து பாருங்க இந்த ஜெமினி அட்வான்ஸ்ல வந்து கிடைக்கும். நல்ல பெட்டரான ஏஐ மாடல்ஸ்லாம் இருக்கும். உங்களுக்கான பெஸ்ட் ஏஐ மாடல் நீங்க சூஸ் பண்ணி இமேஜஸ் வந்து நீங்க ஜெனரேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பிரீமியம் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து பாருங்க நிறைய நீங்க வந்து பிரீமியம் குவாலிட்டியில இமேஜஸை உருவாக்கிக்க முடியும். இப்போ இந்த கூகுள் ஜெமினி அப்படின்றது யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக பெஸ்டா இருக்கும்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து கூகுள் ப்ராடக்ட்ஸை பயன்படுத்துறீங்க அப்படின்னாலும் சரி, நீங்க வந்து பிகினரா இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு வந்து இந்த டூல் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்து இமேஜ் ஜெனரேஷன் பண்றதுக்காக, அதுக்கப்புறம் அதாவது நீங்க வந்து கூகுள் சம்பந்தப்பட்ட எதனா ஆப் யூஸ் பண்ணாலும் சரி, அல்லது டூல் யூஸ் பண்ணாலும் சரி, அதை பத்தி நீங்க டவுட் கேட்கறதுக்காக இதுக்காகலாம் வந்து பாருங்க இந்த கூகுள் ஜெமினி வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம். மற்றபடி வந்து பாருங்க நம்ம வந்து ChatGPT மாதிரியே வந்து பாருங்க கூகுள் ஜெமினி கிட்ட நம்ம வந்து சாட் பண்ணிக்க முடியும், இமேஜஸ் ஜெனரேட் பண்ணிக்க முடியும். இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பாருங்க கூகுள் ஜெமினியை பயன்படுத்திக்க முடியும். அதாவது நம்ம கூகுள் என்னெல்லாம் சர்ச் பண்ணுமோ அதே மாதிரி வந்து பாருங்க நம்ம கூகுள் ஜெமினியை பயன்படுத்தி வந்து பாருங்க நமக்கான ஒரு கொஸ்டினை கேட்டு அதுக்கான பதிலை வந்து நம்ம வாங்கிக்க முடியும். இப்போ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாருங்க அடோப் ஃபயர்ஃப்ளை வந்து பார்க்க போறோம். இந்த ஏஐ இமேஜ் ஜெனரேட்டர் வந்து பாருங்க நிறைய ப்ரொஃபஷனல் டிசைனர்ஸ் எல்லாம் வந்து பாருங்க லைக் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஏஐ டூல் கூட சொல்லலாம். இது வந்து பாருங்க யாரெல்லாம் பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, கமர்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ் கிரியேட் பண்றவங்க, அதுக்கப்புறம் அட்வர்டைசிங் கிரியேட்டிவிட்டிஸ்க்காக இதை வந்து நீங்க பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் பிராண்ட் அசிஸ்ட்காக நீங்க வந்து பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் நீங்க வந்து ப்ராடக்ட் மார்க்கெட்டிங்காக இதை வந்து நீங்க பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் ஃப்ரீ வெர்ஷன்ல என்ன கிடைக்கும், பெய்ட் வெர்ஷன்ல என்ன கிடைக்கும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்க ஃப்ரீ வெர்ஷன்ல வந்து பாருங்க இது வந்து லிமிடெட் கிரெடிட்ஸ் தான் கிடைக்கும். அதாவது ஒரு சில கிரெடிட்ஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க, அதை பயன்படுத்தி மட்டும் இமேஜ் ஜெனரேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் போச்சு அப்படின்னா நம்ம வந்து பெய்ட் பண்ணி தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாருங்க பெய்ட் வெர்ஷன்ல உங்களுக்கு அடோப் சப்ஸ்கிரிப்ஷன் மூலம் நீங்க வந்து அடோப்ல வந்து நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிரெடிட்ஸ் வந்து கிடைக்கும், மோர் கிரெடிட்ஸ் வந்து கிடைக்கும். அதை பயன்படுத்தி நீங்க வந்து இமேஜஸ் வந்து ஜெனரேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் கமர்ஷியல் ஒர்க் ஃப்ளோ வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் அட்வான்ஸ்டு எடிட்டிங் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ இந்த அடோப் ஃபயர்ஃப்ளை வந்து பாருங்க யாருக்கு பெஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து கிராபிக் டிசைனரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே பெஸ்டான ஒரு ஏஐ இமேஜ் ஜெனரேட்டரா இருக்கும். இப்போ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாருங்க மைக்ரோசாஃப்ட் டிசைனர் வந்து பார்க்க போறோம். இப்போ இந்த மைக்ரோசாஃப்ட் டிசைனர் வந்து பாருங்க மைக்ரோசாஃப்டால உருவாக்கப்பட்ட
ஏஐ டிசைன் பிளாட்ஃபார்ம் தான் வந்து பாருங்க இந்த மைக்ரோசாஃப்ட் டிசைனர் அப்படின்றது. இப்போ இது வந்து எதுக்கு பயன்படுத்தலாம் சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இன்ஸ்டாகிராம் ப்ராசஸ் நீங்க வந்து உருவாக்கலாம் இந்த ஏஐ டூல பயன்படுத்தி. அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் கிரியேட்டிவிட்டிஸ்க்காக நீங்க வந்து பயன்படுத்தலாம், பிசினஸ் கிராபிக்ஸ் உருவாக்குறதுக்காக பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் நீங்க வந்து பாருங்க ப்ரொஃபஷனல் கான்டென்ட்டை நீங்க வந்து உருவாக்குறதுக்காக நீங்க வந்து பாருங்க பயன்படுத்தலாம். இப்போ இது வந்து பாருங்க உங்களுக்கு ஃப்ரீ வெர்ஷன்ல பேசிக் ஏஐ டிசைன் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து கிடைக்கும். பெய்ட் வெர்ஷன்ல வந்து பாருங்க உங்களுக்கு பிரீமியம் டெம்ப்ளேட்ஸ்லாம் வந்து பாருங்க இங்க இருக்கும். அந்த டெம்ப்ளேட்ஸை பயன்படுத்தி நம்ம வந்து உருவாக்கிக்கலாம். அது பெய்ட் வெர்ஷன்ல கிடைக்கும். மற்றும் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது யாருக்கெல்லாம் பெஸ்ட்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, சோசியல் மீடியா மேனேஜர்ஸ் மற்றும் ஸ்மால் பிசினஸ் ஓனர்ஸ்க்குலாம் வந்து பாருங்க இது வந்து பயன்படும். நீங்க வந்து சோசியல் மீடியால இருக்கீங்க அப்படின்னா அது கான்டென்ட் கிரியேட் பண்றதுக்காக இதை வந்து நீங்க பயன்படுத்தலாம். இமேஜஸ் ஜென்ரேட் பண்றதுக்காகவும் மற்றும் நிறைய டவுட்ஸ் கான்டென்ட்காக வந்து பாருங்க இந்த டூல் வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம். இப்போ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாருங்க லியோனார்டோ ஏஐ டூல் வந்து பார்க்க போறோம். இப்போ இதை பயன்படுத்தி வந்து பாருங்க ஒரு பெஸ்டான ஹை குவாலிட்டி நம்ம வந்து ஆர்ட்லாம் உருவாக்க முடியும். நிறைய விஷயத்துக்காக வந்து பாருங்க பயன்படுத்தலாம். இந்த லியோனார்டோ ஏஐ வந்து பாருங்க எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஒரு பெஸ்டான ஒரு ஏஐ டூல்னு கூட சொல்லலாம் இந்த லியோனார்டோ ஏஐ அப்படின்றது. இப்போ இந்த லியோனார்டோ ஏஐ வந்து எதுக்காக பயன்படுத்தலாம் சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இது வந்து கேரக்டரை டிசைன் பண்றதுக்காக பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் ஃபேண்டசி ஆர்ட்டை உருவாக்குறதுக்காக பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் கேம் அசிஸ்ட்காக வந்து பயன்படுத்தலாம். கான்செப்ட் ஆர்ட்டை வந்து உருவாக்குறதுக்காக பயன்படுத்தலாம். ஓகே, இப்போ இது போல வந்து பாருங்க நிறைய விஷயத்துக்காக நம்ம வந்து ஹை குவாலிட்டியில நம்ம வந்து கேரக்டரோ டிசைனோ உருவாக்குறதுக்காக நம்ம வந்து பாருங்க பயன்படுத்திக்கலாம். நீங்க கொடுக்குற ப்ராம்ப்டை பொறுத்து ஒரு பெஸ்டான ஒரு குவாலிட்டி இமேஜஸோ அல்லது ஆர்ட்டோ கேரக்டரோ வந்து பாருங்க உங்களுக்கு வந்து உருவாக்கி கொடுக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரீ வெர்ஷன்ல என்ன கிடைக்கும்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, டெய்லி கிரெடிட்ஸ் அப்படின்றது வந்து பாருங்க இங்க வந்து இருக்கு லியோனார்டோ ஏஐ அப்படின்றது. இதுல வந்து ஒரு குறிப்பிட்ட கிரெடிட்ஸ் மட்டும் தான் வந்து கொடுப்பாங்க. இப்போ அதை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க வந்து பெய்ட் பண்ணி தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இங்க பெய்ட் வெர்ஷன்ல என்ன கிடைக்கும்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து மோர் கிரெடிட்ஸ் வந்து பாருங்க கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபாஸ்டர் ஜெனரேஷன் வந்து கொடுக்குறாங்க. பிரீமியம் மாடல்ஸ் வந்து பாருங்க இங்க வந்து இருக்கு உங்களுக்கு பெய்ட் வெர்ஷன்ல. இது யாருக்கெல்லாம் பெஸ்ட்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, ஆர்டிஸ்ட், அதுக்கப்புறம் கேம் டெவலப்பர்ஸ், கிரியேட்டிவ் ப்ரொஃபஷனல்ஸ்க்குலாம் வந்து பாருங்க இந்த லியோனார்டோ ஏஐ அப்படின்றது ஒரு பெஸ்ட்டாவே இருக்கும். நீங்க வந்து ஒரு கேம் உருவாக்குறீங்க, கேமுக்கு வந்து உங்களுக்கு கேரக்டர் வந்து தேவைப்படுது அப்படின்னா நீங்க வந்து இந்த லியோனார்டோ ஏஐ பயன்படுத்தி உங்களுடைய கேம் கேரக்டர்ஸ்லாம் வந்து பாருங்க உருவாக்கிக்கலாம். இது நிறைய பேர் வந்து பாருங்க இந்த லியோனார்டோ ஏஐ பயன்படுத்தி தான் வந்து பாருங்க இப்போ அந்த கேமுக்காக வந்து அவங்க கேரக்டர் வந்து உருவாக்குவாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து பாருங்க இடியோகிராம் அப்படின்ற ஒரு பெஸ்டான ஏஐ இமேஜ் ஜென்ரேஷன் டூல் தான் வந்து பார்க்க போறோம். எதுக்கு பயன்படுத்தலாம் சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இந்த டூல லோகோ டிசைன் பண்றதுக்காக, போஸ்டர் டிசைன் பண்றதுக்காக, பேனர் கிரியேஷன் பண்றதுக்காக, டைப்போகிராபிக் கிராபிக்ஸ் வந்து நம்ம வந்து உருவாக்குறதுக்காக இதெல்லாம் வந்து பாருங்க இந்த இடியோகிராம் அப்படின்ற இந்த டூலை வந்து பயன்படுத்தலாம். ஓகே, இப்போ டெக்ஸ்ட் ரெண்டரிங்ல வந்து பாருங்க ஒரு பெஸ்டான ஏஐ டூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. டெக்ஸ்ட் ரெண்டரிங் அப்படின்னா இங்க வந்து பாருங்க லோகோ டிசைன் பண்றீங்க அப்படின்னாலும் சரி, நீங்க போஸ்டர் டிசைன் பண்றீங்க அப்படின்னாலும் சரி, பேனர் டிசைனிங் பண்றீங்க அப்படின்னாலும் சரி, இப்போ அதுல வந்து பாருங்க டெக்ஸ்ட் எல்லாம் வரும். இப்போ நீங்க நார்மலா ஒரு ஏஐ டூல்ல வந்து நீங்க ஒரு இமேஜ் ஜென்ரேஷன் பண்றீங்க அப்படின்னா அதுல வந்து டெக்ஸ்ட் எல்லாம் வந்து பாருங்க நீங்க கொடுக்குற ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டெக்ஸ்ட் வந்து சரியா வந்து கொடுக்காது. அது வந்து டெக்ஸ்ட்டை மாத்தி கொடுக்கலாம், சரியில்லாம கொடுக்கலாம். ஆனா இந்த இடியோகிராம்ல வந்து பாருங்க அந்த டெக்ஸ்ட் வந்து உங்களுடைய லோகோ டிசைன்லயோ சரி, போஸ்டர் டிசைன்லயோ சரி, பேனர் டிசைன்லயோ சரி, ஒரு டெக்ஸ்ட் வந்து சூப்பரா நல்லா பெஸ்டா பிழை இல்லாம கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு பெஸ்டான ஒரு டூல்னு கூட சொல்லலாம். நீங்க வந்து லோகோ டிசைன் பண்றதுக்காகவும் எல்லாத்துக்கும் நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போ இதுல வந்து பாருங்க நமக்கு ஃப்ரீ வெர்ஷனும் இருக்கு. லிமிடெட் டெய்லி ஜென்ரேஷன் வந்து பாருங்க அந்த ஃப்ரீ வெர்ஷன் வந்து கொடுக்குறாங்க. பெய்ட் வெர்ஷன்ல வந்து பாருங்க மோர் கிரெடிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க, எக்ஸ்ட்ரா கிரெடிட்ஸ் கொடுப்பாங்க. அதை பயன்படுத்தி நம்ம வந்து உருவாக்கிக்க முடியும். அதுக்கப்புறம் ஃபாஸ்டர் ஜென்ரேஷன் சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம வந்து ஃபாஸ்டா வந்து இமேஜஸ் வந்து ஜென்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பிரைவேட் கிரியேஷன்ஸும் வந்து இதுல வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, பிரைவேட்டா வந்து கிரியேஷன் பண்றதுக்காக. அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் இது பெஸ்ட்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, பிராண்ட் டிசைன் பண்றவங்க மற்றும் லோகோ கிரியேட்டர்ஸ்லாம் வந்து பாருங்க இது வந்து பெஸ்ட்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாருங்க நம்ம வந்து கேன்வா தான் பார்க்க போறோம். இப்போ வந்து இந்த கேன்வா அப்படின்றத வந்து உங்களுக்கு வந்து தெரியாம இருக்காது. இது வந்து ஒரு பெஸ்டான ஒரு டிசைன் உருவாக்கக்கூடிய ஒரு டூல்னு கூட சொல்லலாம். இப்போ இந்த கேன்வாவை எதுக்கு பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரு பிளாகரா இருக்கீங்க அப்படின்னா பிளாக் கிராபிக்ஸை உருவாக்குறதுக்கு, சோசியல் மீடியால வந்து பாருங்க போஸ்டர்ஸை நீங்க வந்து கிரியேட் பண்றதுக்கு, பிரசன்டேஷன்ஸை உருவாக்குறதுக்கு, மார்க்கெட்டிங் டிசைன்ஸ் பண்றதுக்கு, இன்னும் நிறைய எக்ஸெட்ரா விஷயத்துக்காக வந்து பாருங்க இந்த கேன்வா வந்து பயன்படுத்துறாங்க. நீங்க நிறைய வந்து பாருங்க நீங்க ஓனா வந்து நீங்க டிசைன் பண்ணிக்க முடியும், ஏஐ பயன்படுத்தி டிசைன் பண்ணிக்க முடியும். இந்த கேன்வால நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து பாருங்க இந்த கேன்வால வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாருங்க இங்க வந்து ஃப்ரீ வெர்ஷனும் இருக்கு, பெய்ட் வெர்ஷனும் இருக்கு. ஃப்ரீ வெர்ஷன் வந்து பாருங்க பேசிக் ஏஐ ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து பாருங்க இங்க வந்து கிடைக்கும் ஃப்ரீ வெர்ஷன்லயே. அதுக்கப்புறம் பெய்ட் வெர்ஷன் வந்து பாருங்க உங்களுக்கு கேன்வா ப்ரோல வந்து பிரீமியம் டெம்ப்ளேட்ஸ்லாம் வந்து பாருங்க நிறைய வந்து இருக்கும். அது வந்து டெம்ப்ளேட்ஸ் இருக்கும், ஜஸ்ட் நீங்க வந்து ஒரு சில கரெக்ஷன் மட்டும் பண்ணி அதை வந்து நீங்க தம்ப்நெயிலா இருக்கட்டும் அல்லது போஸ்டா இருக்கட்டும் நீங்க வந்து ரெடி பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் இங்க வந்து பாருங்க மோர் ஏஐ கிரெடிட்ஸும் வந்து பாருங்க இங்க வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு வந்து கேன்வா ப்ரோல பிராண்ட் கிட் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து பாருங்க இங்க வந்து கொடுக்குறாங்க. ஓகே, இது யாருக்கெல்லாம் பெஸ்ட்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, கான்டென்ட் கிரியேட்டரா இருக்கட்டும் மற்றும் டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ்க்குலாம் வந்து பாருங்க இது வந்து ஒரு பெஸ்டான ஒரு ஏஐ டூல் கூட சொல்லலாம் கேன்வா அப்படின்றது. இப்போ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பிளே கிரவுண்ட் ஏஐ வந்து பார்க்க போறோம். இந்த ஏஐ டூலை பயன்படுத்தி நம்ம வந்து பாருங்க கிரியேட்டிவ் எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. அதாவது இது எதுக்கு பயன்படுத்தலாம் சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, ஏஐ ஆர்ட்டை வந்து உருவாக்கிக்கலாம் இந்த டூலை பயன்படுத்தி. அதுக்கப்புறம் கிரியேட்டிவ் இமேஜஸ் ஜெனரேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன்ஸ்க்காக இதை வந்து பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் சோசியல் மீடியா விஷுவல்ஸ்க்காக நீங்க வந்து பாருங்க இதை வந்து பயன்படுத்திக்கலாம்.
இப்போ இந்த பிளே கிரவுண்ட் ஏஐ பயன்படுத்தி நீங்க வந்து நிறைய கிரியேட்டிவ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து நீங்க வந்து பண்ணி பார்க்கலாம். நீங்க வந்து இது ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து இமேஜ் எப்படிலாம் ஜென்ரேட் ஆகுது, அதோட விஷுவல்ஸ்லாம் எப்படி காமிக்குது, எந்த மாடல், அது எல்லாமே வந்து பாருங்க சூஸ் பண்ணி நீங்க வந்து ஒரு பெஸ்ட்டான பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பாருங்க இந்த ஏஐ டூல் வச்சு பண்ணி பார்க்க முடியும். இமேஜஸ்லாம் எப்படி வருது சொல்லிட்டு அதே சமயம் நீங்க வந்து உங்களுக்கான இமேஜ் நீங்க வந்து உங்களால ஜென்ரேட் பண்ண முடியும். ஓகே, அதுக்கப்புறம் இது வந்து ஃப்ரீ வெர்ஷனும் இருக்கு, பெய்ட் வெர்ஷனும் இருக்கு. ஃப்ரீ வெர்ஷன்ல வந்து பாருங்க டெய்லி லிமிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பெய்ட் வெர்ஷன்ல வந்து பாருங்க மோர் ஜென்ரேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பெட்டர் குவாலிட்டியில வந்து இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாமா. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வந்து பாருங்க இதுக்குள்ள வந்து கொடுத்துருக்காங்க. யாருக்கு பெஸ்ட்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா கிரியேட்டிவ் யூசர்ஸ்க்காக வந்து பாருங்க இது வந்து ஒரு பெட்டரா இருக்கும். அதாவது நீங்க வந்து டிசைன் கத்துக்க போறீங்க, எப்படிலாம் வரும்னு சொல்லிட்டு நீங்க வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாக்குறீங்க அப்படின்னா ஒரு பெஸ்டான ஒரு ஏஐ டூல் கூட சொல்லலாம். இப்போ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாருங்க ரீகிராஃப்ட் ஏஐ. இது வந்து பாருங்க பிராண்டிங் மற்றும் வெக்டர் கிராபிக்காக பிரபலமான ஒரு ஏஐ டூல்னு சொல்றாங்க. எதுக்கு பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா லோகோ டிசைன் பண்றதுக்காக, வெக்டர் ஆர்ட்டுக்காக, அதுக்கப்புறம் பிராண்ட் அசிஸ்ட், அதுக்கப்புறம் வந்து பாருங்க மார்க்கெட்டிங் மெட்டீரியல்ஸ்க்காக இது வந்து நீங்க பயன்படுத்தலாம். இதுல வந்து பாருங்க ஃப்ரீ வெர்ஷனும் இருக்கு, பெய்ட் வெர்ஷனும் இருக்கு. ஃப்ரீ வெர்ஷன்ல வந்து பாருங்க பேசிக் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். பெய்ட் வெர்ஷன்ல வந்து பாருங்க கமர்ஷியல் ஃபீச்சர்ஸ், அட்வான்ஸ்டு எக்ஸ்போர்ட்ஸ், அதுக்கப்புறம் டீம் கொலாபரேஷன்ஸ்லாம் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து பெய்ட் வெர்ஷன்ல வந்து கிடைக்கும். இப்போ இது வந்து யாருக்கு பெஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல் பிராண்ட் டிசைனர்ஸ்க்கு வந்து பாருங்க இது வந்து பெஸ்டா இருக்கும். இப்போ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாருங்க நைட் கேப் ஏஐ டூல் வந்து பார்க்க போறோம். இது வந்து பாருங்க ஏஐ ஆர்ட்டோட அந்த கம்யூனிட்டியில் வந்து பாருங்க ஒரு பெஸ்டான ஏஐ டூல்னு சொல்றாங்க. ஒரு பெஸ்டான ஒரு ஏஐ பிளாட்ஃபார்ம் சொல்றாங்க. இப்போ இது வந்து எதுக்கு பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிஸ்டிக்ஸ் கிரியேஷனுக்காக, ஏஐ பெயிண்டிங்ஸ்க்காக, கிரியேட்டிவ் ஆர்ட் ஒர்க்காக, கம்யூனிட்டி சேலஞ்சஸ்க்காக வந்து பாருங்க இதை வந்து பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீ வெர்ஷன்ல வந்து பாருங்க டெய்லி ஃப்ரீ கிரெடிட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பெய்ட் வெர்ஷன்ல வந்து பாருங்க மோர் கிரெடிட்ஸ் வந்து பாருங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் ஃபாஸ்டர் ஜென்ரேஷன் வந்து கொடுத்துருக்கதா சொல்றாங்க. அடிஷனல் மாடல்ஸ் வந்து பாருங்க இதுக்குள்ள வந்து இருக்கு. அதுக்கப்புறம் யாருக்கு பெஸ்ட்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஏஐ ஆர்ட் லவர்ஸ்க்குலாம் வந்து பாருங்க பெஸ்டா இருக்கும்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ நம்ம பார்த்த இந்த ஏஐ டூல்ஸ் எல்லாமே வந்து பாருங்க நான் வந்து லிஸ்ட் பண்ணி கீழே வந்து ஒரே லிங்கா கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல. அதை கிளிக் பண்ணி நீங்க டீடைலா நீங்க வந்து படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து அந்த டூல் வேணும் அப்படின்னா நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பார்த்த இந்த 10 ஏஐ டூல் வந்து பாருங்க நம்ம வந்து ஒரே டூலை பயன்படுத்தி எல்லா வேலையும் வந்து பாருங்க அந்த ஒரு டூலை பயன்படுத்தி எல்லா டிசைன் நம்ம வந்து பண்ண முடியாது. வேற டூல் வந்து வேற விஷயத்துக்காக வந்து பயன்படும், வேற டிசைன் வந்து பண்றதுக்காக. நீங்க வந்து பிகினரா இருக்கீங்க அப்படின்னா கூகுள் ஜெமினி மற்றும் கேன்வா ஏஐ வந்து நீங்க பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் பிளாகர்ஸ்க்காக சாட்ஜிபிடி, கேன்வா ஏஐ வந்து யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் டிசைனருக்கு வந்து பாருங்க அடோப் ஃபைவ்லே ரீகிராஃப்ட் வந்து நீங்க வந்து பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் லோகோ கிரியேஷனுக்காக வந்து பாருங்க இடியோகிராம் வந்து நீங்க பயன்படுத்தலாம். ஆர்டிஸ்டுக்காக வந்து பாருங்க லியோனார்டோ ஏஓ, நைட் கேப் வந்து நீங்க பயன்படுத்தலாம். மார்க்கெட் டிசைனர்ஸ்க்குலாம் வந்து பாருங்க உங்களுக்கு சாட்ஜிபிடி, மைக்ரோசாஃப்ட் வந்து பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.